வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் தொடங்கியது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். மத்திய அரசு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம். துணை முதல்வரான பின்னர் முதல் முறையாக பேரவையில் பங்கேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகனை தொடர்ந்து மூன்றாவது இருக்கை உதயநிதிக்கு ஒதுக்கீடு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோருக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம். தொழிலதிபர் ரத்தன் டாடா, முரசொலி செல்வம் உள்ளிட்டோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சில் ஆற்றில் தடுப்பணை அமைக்குமாறு பேரவையில் கோரிக்கை விடுத்த துணை சபாநாயகர் பிச்சாண்டி. தற்பொழுது பெய்யும் மழையின் அணையே தாங்குவதில்லை, தடுப்பணையா என நக்கலாக பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன். தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். சிந்தனை செல்வர். தென்பெண்ணை ஆற்று உபரிநீர் மலட்டாற்றில் திறந்துவிடப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள 13 கிராமங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக கோரிக்கை. சீரமைப்பு பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் துரைமுருகன் பதில். போர்க்கால நடவடிக்கைகள் மின்னல் வேக நடவடிக்கை எடுக்கப்படும். புதுக்கோட்டையில் புதிய சட்டக் கல்லூரி கட்டப்பட்ட வாய்ப்பு இல்லை என பேரவையில் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். ஒரு சட்டக் கல்லூரி கட்ட 105 கோடி ரூபாய் செலவாவதாகவும் விளக்கம். புதுக்கோட்டைக்கு அருகிலேயே காரைக்குடி, திருச்சி 2 இடங்களிலும் அரசு சட்டக் கல்லூரிகள் இருக்கின்றன. அங்கே போதுமான இடங்கள் இருக்கின்றன. எனவே இப்பொழுது மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் என்கின்ற கொள்கை இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 105 கோடி ரூபாய் செலவாகின்றது. எனவே அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து நீதிமன்ற சட்டக்கல்லூரிகள் கட்டுவது அரசின் பரிசீலனை இருக்கிறதே தவிர நிச்சயமாக. மதுரை மாநகராட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையுடன் சாலைகளும் அமைக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தல். ஒப்பந்தமின்றி செய்யப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என அமைச்சர் கே.என். நேரு பதில். கூட்டு குடிநீர் திட்டமும் மதுரை மாநகருக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி திட்டத்தில் கூட்டு குடிநீர் திட்டமும் பாதாள சாக்கடை திட்டங்களும் தொடர்ந்து மதுரை மாநகருக்கு அனைத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்க்கால் அலை தூர்வாரம் இந்த ஆண்டு அதுக்கான முயற்சி எடுக்கப்படும். தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தொடர்ந்து தாமதம். தாழ்வு பகுதி வலுப்பெற மேலும் 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும் எனவும் எச்சரிக்கை. தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவு. மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி கடிதம்.
புதுச்சேரி காரைக்காலில் நாளை மீண்டும் கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு பகுதி காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ஓட்டேரியில் ரவுடி அறிவழகன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. கைது செய்ய முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். ஆதவ் அர்ஜுனா பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் முதலமைச்சருடன் திருமாவளவன் இன்று மதியம் சந்திப்பு. விசிக சார்பில் வெள்ள நிவாரண நிதியை வழங்க உள்ளதாகவும் தகவல். குடியாட்சிக்கும் முடியாட்சிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெறுவதாக விமர்சிக்கின்றனர். லாட்டரி சீட்டு நடத்துபவர்களுக்கு வாரிசாக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது எனவும் அமைச்சர் பொன்முடி சாடல். இருந்து கொண்டு நீங்கள் லாட்டரி சீட் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நீ எல்லாம் இந்த கழகத்தை பார்த்து உதயாவை பார்த்து வாரிசு என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுக அரசு நாடகமாடுவதாக அண்ணாமலை சாடல். விவசாயிகள் நலனிற்கு எதிராக எந்த செயல்பாடுகளையும் பிரதமர் செய்ய மாட்டார் எனவும் பதில். கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக ஜெய்ப்பூர் புறப்பட்டார் நடிகர் ரஜினி. திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததற்கு வருத்தம். சென்னையிலிருந்து 155 பயணிகளுடன் கொச்சி புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் அவசரமாக தரையிறக்கம். சென்னை எர்ணாவூரில் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதால் அச்சத்துடன் வாழும் மக்கள் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் சோதனையின் போது வாக்குவாதம். சுங்க அதிகாரி தாக்கியதாக இலங்கை இளைஞர் பேசிய வீடியோ வைரல். சரியா மூஞ்ச பிச்சி சரியா டேமேஜ் ஆக்கி இவர் இது பண்ணாரு சரியா சரவணன் ஓகே சரியா மூஞ்ச காலு சரவணன் அடிச்சுக்கிறான் இன்னைக்கு சரவணன் ஒழுங்கவே அடிச்சுக்கிறான். ரயில்களில் பயணிக்கும் போது கற்பூரம் ஏற்றினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சேலத்தில் ஓடும் ரயிலில் ஆந்திர ஐயப்ப பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திய வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை. வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என கூறி செஞ்சியில் 2 இடங்களில் மக்கள் சாலை மறியல். கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கொடைக்கானலில் 500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் தற்காலிக ஒருவழி பாதையை மாற்ற கோரிக்கை. நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மேலும் ஒரு பயணிகள் கப்பல் இயக்க திட்டம். இந்தியா இலங்கை கப்பல் பயணத்தை வெளிநாட்டு பயணிகள் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதால் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சோனியா காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு.
திருப்பூரில் கோலாகலமாக நடைபெற்ற 5000 பேர் கலந்து கொண்ட கும்மி சங்கமம் நிகழ்ச்சி. ஒரே வண்ண சீருடையில் பாடலுக்கு ஏற்ப நடனமாடி அசத்திய பெண்கள். ஹைதராபாத்தில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடி சென்ற கொள்ளையன். சினிமா பாணியில் 120 கிலோமீட்டர் துரத்தி சென்று மடக்கி பிடித்த போலீசார். ஹைதராபாத்தில் வானை வண்ணமயமாக்கிய இந்திய விமானப்படை வீரர்கள். மூவர்ண கொடிகளை கக்கியவாறு சீறி போர் விமானங்கள் சாகசம். அமெரிக்காவில் 100 வயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடி. கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற தம்பதிக்கு பலரும் வாழ்த்து. கவுஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சாம்பியன். சீன வீரரை வீழ்த்தி இந்திய வீரர் சதீஷ் அபார வெற்றி. ப்ரோ கபடி லீக் தொடரில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் அசத்தல் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியிடம் விழுந்தது யூ மும்பா. துபாயிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் அஜித். விமான நிலையத்தில் அஜித்தை கண்ட ரசிகர்கள் ஆரவாரம்.